தந்தை, மைந்தன், தூய ஆவியாரின் திருப்பெயரிலே ஆமென். கடவுளுக்குள் அன்பானவர்களே, மற்றொரு புதிய வாரத்தை காணுவதற்கு கடவுள் நமக்கு அருள் செய்திருக்கிறார். எனவே கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சிறப்பான பெண்கள் ஞாயிறின் சிறப்பு வழிபாட்டில் இணைகின்றவர்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் ஜெபத்துடன் இந்த வழிபாட்டில் இணைவோம். தலைகளை தாழ்த்தி இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, மகிழ்வான இந்த புதிய வாரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பேர் அருளினாலும் இரக்கத்தினாலும் ஒரு புதிய வாரத்துக்குள்ளாக நுழைவதற்கு நீர் எங்களுக்கு அருள் செய்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த இணையதள வழிபாட்டிலே இணைந்து உம்மை வழிபடுவதற்கான அருளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிறப்பாக இந்த பெண்கள் ஞாயிறின் சிறப்பு வழிபாட்டிலே நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, சிறப்பாக எங்களுடைய வாழ்விலே, எங்களுடைய குடும்பங்களிலே, திருச்சபைகளிலே பெண்களுக்கு தந்திருக்கின்ற சிறப்பான திருப்பணிகளுக்காக, தலைமைத்துவங்களுக்காக உமக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுக்க நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற அருளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வழிபாட்டிலே ஆண்டவருடைய நிறைவான பிரசனத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாக ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளவும், இந்த வழிபாட்டின் நிறைவில் உடைய பேர் அருளை பெற்றுக் கொள்ளவும் நீர் இந்த வழிபாட்டை எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். நாம் கடவுளை தொழுவோம். இரண்டாம் வழிபாட்டு முறைமையை பின்பற்றுவோம். ஜெபம் செய்வோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும்
நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் அது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனைகளையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பிரியமானவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு கடவுள் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைப்போம். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளத்திலே நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். அனைவரும் இணைந்து முதலாவது பொதுவான பாவ அறிக்கையை இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். அது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்ய தக்கவைகளை செய்யாமல் செய்ய தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாகும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். பாவ மன்னிப்பின் உறுதியை நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமும் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்கான திருமறை பாடங்களை நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் எண்ணாகமம் 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. The first lesson is taken from Numbers chapter 27 verses 1 to 11. எண்ணாகமம் 27ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிய. யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனான கிளையாத்துக்கு பிறந்த ஏபோருக்கு புத்திரனாயிருந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகளாகிய மக்லாள், நோவாள், ஒக்லாள், மில்காள், திர்சாள் என்பவர்கள் வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே
மோசேக்கும் ஆசாரியனாகிய எலெயாசருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று, எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மரணமடைந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல. தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். அவருக்கு குமாரர் இல்லை. எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். மோசே அவர்களுடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, செலொப்பியாத்தின் குமார்த்திகள் சொல்கிறது சரிதான். அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகப்பன் பின்வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஒருவன் குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமாரத்திக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு குமாரத்தியும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு சகோதரரும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் தகப்பனுடைய சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவன் தகப்பனுக்கு சகோதரர் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் வம்சத்திலே அவனுக்கு கிட்டின உறவின் முறையானுக்கு சுதந்திரமாக கொடுக்க வேண்டும். இது கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரருக்கு நியாய விதி பிரமாணமாய் இருக்க கடவது என்று சொல் என்றார். பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. The second lesson is taken from Acts chapter 16 verses 11 to 15. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 15 முடிய. I am reading from New International Version. Lydia's conversion to Philippi. From Troas we put out to a sea and sailed straight for Samothrace, and the next day we went on to Neapolis. From there we traveled to Philippi, a Roman colony and the leading city of that district of Macedonia, and we stayed there several days. On the Sabbath we went outside the city gate to the river, where we expected to find a place of prayer. We sat down and began to speak to the women who had gathered there. One of those listening was a woman from the city of Thyatira named Lydia, a dealer in purple cloth. She was a worshipper of God. The Lord opened her heart to respond to Paul's message. When she and the members of her household were baptized, she invited us to her home. If you consider me a believer in the Lord, she said, come and stay at my house. And she pursued us. Here ends the Bible reading. Thanks be to thee, O God. முறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 119 57 முதல் 64 வரை. சங்கீதம் 119 57 முதல். கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்வேன் என்றேன். முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன். உமது வாக்கின்படி எனக்கு இறங்கும். என் வழிகளை சிந்தித்து கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். உமது கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. உமது நீதியான நியாயத்திற்குள்ளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன். உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கைக்கொள்கிற அனைவருக்கும் நான் தோழன். கர்த்தாவே, பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது. உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். வாசிக்க வேண்டிய சங்கீதம் வாசித்தாயிற்று. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். Gospel reading is taken from Gospel according to St. Luke chapter 1 verses 46 to 55. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 46 முதல் 55 வரை. அப்பொழுது மரியாள், என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனை களி கூறுகிறது.
அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாய்க்கிறது என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யமுள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவர் சந்ததிக்கும் என்னென்னைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றால் வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்து முடிகிறது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் திருக்குமாரன் இயேசுவின் திருநாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பேராயத்திலே ஒவ்வொரு மாதமும் விசேஷமான மாதங்கள். குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் பெண்கள் பணிகளுக்கான இந்த மாதம். ஒவ்வொரு வருடமும் நம்முடைய பேராயத்திலே நாம் திருவிழாக்களை கொண்டாடுகிற மரபு நமக்கு உண்டு. இளைஞர் விழா, பெண்கள் விழா, பெரியோர் விழா, நற்செய்தி விழா, நலிந்தோர் நல திருவிழா, இப்படி பல்வேறு விழாக்கள் நம்முடைய பேராயத்திலே நடைபெற்று கொண்டு வந்திருக்கிறது. இந்த தொற்று நோய் காரணத்தினால் இந்த விழாக்கள் கொண்டாட முடியாமல் தடைப்பட்ட சூழ்நிலையில் இப்படி ஊடகத்தின் மூலமாக இந்த விழா கொண்டாடுவதிலும் அனுசரிப்பதிலும் நாம் பேராயமாக மகிழ்ச்சி அடைகிறோம். குறிப்பாக இந்த விழாவை, இந்த பெண்கள் ஞாயிற்றை அனுசரித்து கொண்டிருக்கிற இறைமக்கள், சிறப்பாக நம்முடைய பேராய மகளிர் வாரிய பேராய பெண்களை நான் வாழ்த்துகிறேன். அதனுடைய பொறுப்பாளர்கள், குறிப்பாக பெண்கள் கரிசனை வாரிய தலைவி, அனைத்து பேரையும் நான் வாழ்த்துகிறேன். பெண்கள் மாற்றத்தை கொண்டு வருபவர்கள். ஆப்பிரிக்க பழமொழி ஒன்று உண்டு. ஒரு ஆணை படிக்க வைத்தால் அவன் மட்டுமே பயனடைவான். ஒரு பெண்ணை படிக்க வைத்தால் அவள் மட்டுமல்ல, முழு சமூகமும் தேசமும் பயனடைகிறது. If you educate a man, you educate an individual. If you educate a woman, you educate a nation, a community. நம்முடைய தேசத்திலே மிஷனரி இயக்கங்கள் பெரிய புரட்சியை சாதித்திருக்கிறது. நம் தேசம் ஒளிர்வதற்கு காரணமே நம்முடைய மிஷனரியுடைய இயக்கங்கள் தான். குறிப்பாக கல்வி முற்காலங்களில் ஒரு சிலருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில், ஒரு சில பிரிவினருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில், அந்த ஒரு சில பிரிவினரில் கூட, அவர்களிலே கூட பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட நிலையிலே மிஷனரி இயக்கங்கள் அனைத்து பேருக்கும் கல்வி என்கிற புரட்சியை கொண்டு வந்தார்கள். அனைவருக்கும் கல்வி, சர்வ சிக்ஷா அபியான் என்று இன்றைய அரசாங்கத்தினுடைய இந்த கல்வி திட்டத்தை மிஷனரிமார்கள் தான் வந்த பொழுதே அனைத்து பேருக்கும் கல்வி என்று அறிமுகப்படுத்தி, குறிப்பாக மேல்தட்டு பெண்களுக்கு கூட கல்வி மறுக்கப்பட்ட சூழ்நிலையிலே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், கல்வியை அவர்களுக்கு கொடுத்தார்கள். குறிப்பாக நம்முடைய பேராயத்தில் இருக்கிற பள்ளிகள், அதனுடைய பெயர்களை பார்க்கும்போதே
பெண்கள் கல்விக்கு எவ்வாறு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் நிச்சயமாக உணர முடியும். நம்முடைய பள்ளிகளின் பெயர்களை நான் வாசிக்கிறேன். ஆண்டர்சன் டே பள்ளி, பெயின் பள்ளி, நார்த்விக் பள்ளி, ஈவார்ட்ஸ் பள்ளி, எப்பாஸ் பள்ளி, மோனகன் பள்ளி. இப்படி இந்த பள்ளிகள் எல்லாம், குறிப்பாக பெரும்பாலான பள்ளிகள் பெண்களுடைய பெயர்களையே தாங்கி நிற்கிறது. பெண்கள் கல்விக்கு அந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுதந்திர தின விழா அன்று நம்முடைய பேராயத்தில் இருக்கிற, மயிலாப்பூரில் இருக்கிற காது கேளாதோர், வாய் பேசாதோர் பள்ளிக்கு முதலாக 108 ஆண்டுகளிலே தமிழக அரசு இந்த பள்ளிக்கு சிறந்த நிறுவனம் என்கிற ஒரு விருது வழங்கியிருக்கிறது. இந்த அருமையான விருதினை, சிறப்பு விருதினை சுதந்திர தின விழா அன்று மாண்புமிகு முதலமைச்சர் நமக்கு தமிழகத்திலேயே சிறந்த நிறுவனம் என்கிற இந்த விருதினை வழங்கினார்கள். தமிழ்நாடு அரசு விருதுகள். சிறந்த தொண்டு நிறுவனத்திற்கான விருதை சென்னை மயிலாப்பூர் CSI காது கேளாதோர் மேல்நிலைப் பள்ளி பெறுகிறது. Now the awards for various categories for the exemplary service for the welfare of the differently able. The best institution award goes to CSI Higher Secondary School. நாம் பின்னோக்கி பார்க்க வேண்டும். 1912ஆம் ஆண்டு இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜனானா மிஷன் என்று சொல்லப்படுகிற அந்த மிஷன் மூலமாகத்தான் இந்த பள்ளி துவங்கப்பட்டிருக்கிறது. ஜனானா மிஷன் என்று சொல்வது பெண்களுக்கு கல்வி வழங்கும் ஒரு பணி. அந்த திட்டத்தின் மூலமாகத்தான் இந்த காது கேளாதோர், வாய் பேசாதோர் இந்த பள்ளி அந்த திட்டத்தின் மூலமாக, ஜனானா மிஷன் மூலமாகத்தான் ஆரம்பிக்கப்பட்டது. இப்படி மிஷனரி இயக்கங்கள் நம்முடைய தேசத்திலே பெண் கல்விக்கு அடிப்படையான வித்தாக அமைந்திருக்கிறார்கள். பெண்கள் மத்தியிலே திருப்பணியை குறித்து நம் பேராயத்தில் முன்னாட்களில் நடந்த பணிகளை நாம் மீண்டும் திரும்பி பார்க்க வேண்டும். மெத்தடிஸ்ட் மிஷனரிமார்கள் குறிப்பாக கிராம பகுதிகளிலே பெண் ஊழியர்களை நியமித்து அவர்களுக்கு திருமறை பயிற்சி கொடுத்து, அவர்கள் திருமறை பயிற்சி பெற்றது மட்டுமல்லாமல் கிராம பெண்களுக்கு திருமறை போதித்து, கிராம பெண்களை அவர்களுக்கு ஆவி, ஆத்துமா, சரீரம் அனைத்திலும் வளர்ச்சியுற பெண்கள் திருப்பணி சிறப்பாக முன்னாட்களில் மெத்தடிஸ்ட் மிஷனரிகள் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டதை நாம் அறியலாம். டயசிசன் விமன் ஒர்க்கர் என்கிற அந்த திட்டம் நமக்கு நன்கு தெரியும். இப்படி கிராமத்தில் இருக்கிற அநேக பெண்கள், பெண் பிள்ளைகள் கல்வியிலே அவர்கள் வளர்ச்சி அடைந்தார்கள். அது மட்டுமல்ல, அநேக பெண்கள், பெண் பிள்ளைகள் ஆயர்களாக இப்பொழுது அருட்பொழிவு பெற்றிருக்கிறார்கள். ஒருவேளை இந்திய தேசத்திலே நம்முடைய பேராயத்தில் மட்டுமே அதிகமான பெண்கள் ஆயர்களாக அருட்பொழிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். 1980 ஆண்டுகளில் ஒருவேளை பெண்கள் போதகராக வரக்கூடாது என்கிற தடை இருந்தாலும் கூட அதை நாம் வெற்றி கொண்டு இன்றைக்கு ஆணும் பெண்ணும் 2 பேருமே இறைவனுடைய வார்த்தைகளை எடுத்து சொல்ல சமமானவர்கள், தகுதியானவர்கள் என்பதை நம்முடைய பேராய வரலாறு நமக்கு எடுத்துரைக்கிறது. நம்முடைய பேராய பெண்கள் வாரியத்தின் மூலமாக அநேக திருப்பணிகள் நம்முடைய பேராயத்திலே நடத்தப்பட்டு வருகின்றன. ப்ரீ ஸ்கூல், பைபிள் விமன், வேதாகம பெண்கள் கல்வி, குடும்ப ஆலோசனை, சமுதாயத்தில் கைவிடப்பட்டு, குடும்ப மக்களால் கைவிடப்பட்டு சிதைக்கப்பட்ட பெண்டிர்,
அவர்களுக்கான மறுவாழ்வு திட்டம், மாத்தம்மா திருப்பணி, அது மட்டுமல்லாமல் பெண்கள் பொருளாதார உயர்வுக்கான பயிற்சிகள், கூடைமுடைதல், தையல், கம்ப்யூட்டர் என்று பல வகைகளிலே இந்த பிள்ளைகளுக்கு பயிற்சி வகுப்புகள் நடத்துதல், தொழிற்கல்வி நடத்துதல் ஆக இந்த செயல்பாடுகளை பெண்கள் வாரியத்தின் மூலமாக நம் பேராயத்திலே நடைபெற்று வருவது குறித்து மனமகிழ்ச்சி அடைகிறோம். பெண்கள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். மோசே ஒரு பெரிய மாமனிதராக போற்றப்படுவதற்கு காரணம் பெண்கள் தான். குறிப்பாக அந்த எகிப்திய மருத்துவ செவிலியர்கள், மோசேயின் சகோதரி மிரியம், மோசேயின் தாய் யோகபேத், இவர்கள் அந்த குழந்தையை, மோசே என்னும் குழந்தையை காப்பாற்றியதன் மூலமாக உலகத்திலே பெரும் புரட்சி. அது மட்டுமல்லாமல் பார்வோன் குமாரத்தியான அந்த பெண் மோசே என்னும் பெரிய தலைவனை வளர்க்க இந்த பெண்கள் தான் அடிப்படையான காரணமாக இருந்திருக்கிறார்கள். இந்த பெண்கள் இல்லை என்றால் மோசேயை நாம் பெற்றிருக்க முடியாது. ஒரு புரட்சியை, ஒரு விடுதலையை, சரித்திரத்தை நாம் பெற்றிருக்க முடியாது. அப்படி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் பெண்கள் என்பதை நாம் நிச்சயமாக நம்மால் அறிய முடிகிறது. திருமறையில் சொல்லப்படுகிற சமாரிய பெண், ஒன்று பெண் பொது இடங்களுக்கு அனுமதிக்கப்பட முடியாத நேரம், இரண்டாவது சமாரிய பெண் என்பதனால் யாரும் நெருங்கக்கூடாது, தீட்டான பெண். அது மட்டுமல்ல, அவள் குறைவுள்ள ஒரு பெண். ஒரு பெண்மணி ஒரு நபியை, ஒரு தீர்க்கதரிசியை அல்லது ஒரு ஆணை சந்திப்பது என்பதை, பொது இடத்தில் சந்திப்பது என்பதே அரிய காரியம். அந்த வகையிலே சமாரிய பெண்ணோடு நமது ஆண்டவருடைய உரையாடல் ஒரு பெரிய மாற்றம். அந்த சமாரிய பெண் ஒரு ஊரையே மாற்றுகிறாள். தான் மாறினது மட்டுமல்ல, ஒரு ஊருக்கே நற்செய்தி கொடுக்கிறாள். தன்னுடைய தாழ்வான நிலையிலும், தான் மிகவும் குறைவுபட்ட நிலையிலும் இயேசு என்னும் நாமத்தை அறிவிக்க அவளுடைய உற்சாகம் மிகவும் பாராட்டுக்குரியது. திருமறையின் பெண்கள் சமுதாய மாற்றங்களை கொண்டு வந்தவர்கள், பெரும் பெரும் தடை சட்டங்களை தூக்கி போட்டவர்கள். அந்த வகையிலே பழைய ஏற்பாட்டிலே செலோப்பியாத்தின் பெண்கள் சொத்துரிமை சட்டத்தை மாற்றம் கொண்டு வந்து பெண்களுக்கும் உரிமை கேட்டு அவர்கள் பெற்றுக்கொண்ட நிகழ்வை நாம் காணலாம். அன்னை மரியாளின் புரட்சி பாடல், தாழ்நிலையில் உள்ளவர்களை கடவுள் உயர்த்துகிறார் என்கிற புரட்சி சிந்தனை மரியாளுக்கு. இப்படி பெண்கள், நம்முடைய திருமறையின் பெண்கள் பெரிய சீர்திருத்தங்களை, புரட்சிகளை அறிமுகப்படுத்தியவர்கள். அவர்களுடைய சீடர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். பெண்கள் பெரும் வளர்ச்சி பெற வேண்டும் என்கிற அறைகூவல் திருமறை பெண்களிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. எனவே பெண்கள் நம்முடைய பேராயத்தில் நன்மைக்குரிய மாற்றங்களை செய்ய எடுத்துக்கொள்ளுகிற எல்லா வளர்ச்சி திட்டங்களை நான் வாழ்த்துகிறேன். அத்தகைய பணியிலே கடவுள் உங்களை சிறப்பாய் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் இறைமக்கள் அனைத்து பேருக்கும், குறிப்பாக பெண்கள் விழாவை இந்த மாதத்திலே அனுசரிக்கிற எல்லா மக்களுக்கும், பெண்களுக்கும் இறைமகன் இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் சிறப்பாய் நம்மை
ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடவுளுக்குள் அன்பானவர்களே, இந்த சிறப்பான பெண்கள் ஞாயிறின் சிறப்பு வழிபாட்டிலே ஆண்டோடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வருபவர்கள் நம்முடைய சென்னை பேராயத்தின் பேராயர் அம்மா திருமிகு எமுனா ஜார்ஜ் ஸ்டீஃபன் அவர்கள். அரசாங்கத்திலே மிக முக்கிய பொறுப்பிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற அவர்கள் நம்முடைய சென்னை பேராயத்தின் பெண்கள் வாரியத்தின் தலைவியாக பல சிறப்பான பணிகளை, குறிப்பாக சமூக அக்கறை உள்ள பணிகளை நிறைவேற்றி வருவதை குறித்து நாம் மகிழ்கிறோம். இந்த நாளிலே சென்னை பேராயம் முழுவதும் பெண்கள் ஞாயிறாக அனுசரிக்கப்படுகின்ற இந்த நாளிலே நம்முடைய ஆலய இந்த சிறப்பு வழிபாட்டிலும் பேராயர் அம்மா அவர்களுடைய அருளுரையை ஒளிபரப்புவதிலே நாம் மகிழ்கிறோம். பாண்டிச்சேரி தூய லூக்கா ஆலயத்தின் சார்பாக அன்பான அவர்களுக்கு வாழ்த்துதல்களை சொல்லி இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட வரவேற்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான உடன் விசுவாசிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரால் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, பல ஆண்டு காலமாக ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் மகளிர் மாதமாக அனுசரிக்கப்பட்டு வருவது அனைவரும் அறிந்ததே. மேலும் பேராய அளவில் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் வாரத்தில் 3 நாள் மகளிர் மாநாடு, தொடர்ந்து 4வது வாரத்தில் ஒவ்வொரு குருசேகரத்திலும் குருசேகர அளவில் மகளிர் சிறப்பு ஞாயிறு வழிபாடு மற்றும் சிறப்பு கூடுகை அனுசரிக்கப்பட்டு வந்தது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு கோவிட்-19 காரணமாக நடத்த இயலாத சூழ்நிலை, அனுமதியும் இல்லை. எனவே நம்முடைய இல்லங்களையே தேவாலயமாக்கி கொண்டு குடும்பத்தோடு இணைந்து ஜெப நேரத்தை ஒதுக்கி கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருவதற்கு கடவுள் துணை செய்திருக்கிறார். எனவே மகளிர் சிறப்பு ஞாயிறு கடவுளின் வார்த்தைகளை யூடியூப் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள கொடுக்கப்பட்டுள்ள செம்பொருள் பெண்கள் மாற்றத்தை ஏற்படுத்துபவர்கள், விமன் ஆஸ் சேஞ்ச் மேக்கர்ஸ். அதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டுள்ள திருமறை பகுதிகளான எண்ணாகமம் 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரை மற்றும் லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 46 முதல் 55 வரை கொடுக்கப்பட்டுள்ளது. அன்பானவர்களே, பெண்களை குறித்து பல தவறான கருத்துக்கள் தொன்று தொட்டே இருந்து வருகிறது. அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்று சொல்லி கல்வி மறுக்கப்பட்டது. பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்லி அவர்களின் ஆலோசனையும் மறுக்கப்பட்டது. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று சொல்லி பலவீனமானவர்கள் என்றும் பெண்களை தகுதியற்றவர்கள் என்றும் ஒதுக்கப்பட்டு வைத்தார்கள். சமுதாயம் இன்னும் பெண்களை இழிவாகவே பார்த்து கொண்டிருக்கிறது. சமுதாய தீமைகளான பாலியல் பலாத்காரம், பெண் சிசு கொலை, வரதட்சணை கொடுமை, கல்வி மறுப்பு, ஆண் பெண் பாகுபாடு போன்ற இடிநிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இது ஆணாதிக்க சிந்தனையை காட்டுகிறது. கிறிஸ்து வாழ்ந்த காலம் ஆணாதிக்க சிந்தனையின் காலம். ஒவ்வொரு ஆண் யூதனும் தான் ஒரு பெண்ணாக பிரபாதத்தினால் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லும் அளவிற்கு பெண்கள் இழிவாக கருதப்பட்டனர். எந்த முக்கியத்துவமும் செல்வாக்கும் இல்லாத நிலையில் சாதாரண பெண்கள் கடவுளின் மீட்பு செயலில் ஒவ்வொருவரும் பங்காளர்களாக செயல்பட்டதையே பழைய ஏற்பாடு நூல்கள் காட்டுகிறது. யாக்கோபும் அவரின் மகன்கள் குடும்பங்கள் 70 பேர் யோசேப்பின் தயவில் எகிப்திலே வாழ்ந்து கொண்டு வந்தனர். யோசேப்பு அவன் சகோதரர் இருந்த போது, யோசேப்பை அறியாத பார்வோன் எகிப்து ஆண்டு வந்த போது இஸ்ரவேல் மக்கள் மிகவும் பெரிய ஆழ்வலம் மிக்கவர்களாக தடுக்க கடுமையான வேலை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டது. அவர்களை ஒடுக்க பல அதிகாரிகள் நியமிக்கப்பட்டனர். களஞ்சிய நகரம் கட்டினர். கடுமையான வேலை, ஆண் ஆதிக்கத்தின் கொடுமை, இதனால் வாழ்வு கசந்து போனது. வாழ்வின் சுதந்திரம் இழந்து விடுதலை வாழ்விற்காக பரிதவித்தனர். நடந்தது என்ன? இஸ்ரவேல் மக்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினர். அவர்களை அழிக்கும் திட்டமும் உருவானது. இவர்களில் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை கொன்றுவிட மருத்துவ பெண்களுக்கு ஆணை கொடுக்கப்பட்டது. மேலும் பிறக்கும் ஒவ்வொரு ஆண் குழந்தைகளையும் நைல் நதியில் வீசி எரிந்து விட வேண்டும் என ஆணை பிறப்பிக்கப்பட்டது. நைல் நதி எகிப்தின் வளத்தை கொடுக்கும் ஆதாரம். எனவே பலியுடன் கூடிய பண்டிகை ஆசரிக்கப்பட்டது. எனவே வீசி எறியப்படும் ஒவ்வொரு ஆண் குழந்தை நைல் நதிக்கு கொடுக்கப்படும் பலியாக கருதப்பட்டது. சிப்போரால் பூவா என்று சொல்லப்பட்ட பெண்கள் மருத்துவர்களாக நியமிக்கப்பட்டனர். இவர்கள் குழந்தை பிறப்பின் போது உடனிருந்து செயல்படுவார்கள். பிரசவ வேதனையில் உதவுவார்கள்.
சுருக்கமாக சொன்னால் குழந்தையின் வாழ்வையோ சாவையோ தீர்மானிக்கிறவர்கள் அந்த மருத்துவச்சிகள் தான். அரசு ஆணையை ஏற்றுக்கொண்டனர், ஆனால் அதை அவர்கள் நிறைவேற்றவில்லை. ஏனென்றால் இவர்கள் உயிரின் மேன்மையை உணர்ந்தவர்கள். வரலாற்றில் வந்த புதிய அரசனுக்கு அஞ்சுவதை பார்க்கிலும் என்றென்றும் வாழ்வின் அரசனாக கடவுளுக்கு அஞ்சினர். தம் கைகளை கரைப்படுத்தாமல் உண்மையாக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டனர். நாடு தழுவிய அங்கீகரிக்கப்பட்ட கொலை குற்றத்திற்கு தங்களை பங்காளர்களாக்காமல் அவர்கள் வாழ்விற்கு வித்திட்டனர். தலைமை என்ன சொன்னாலும் சரி என செய்பவர்கள். தங்களுக்கு சாதமாக்கிக் கொள்வார்கள், எதிர்த்து பேச மாட்டார்கள். அரசின் ஆணைக்கு அடிபணியாமல் இருப்பது சாதாரண காரியம் அல்ல. தங்கள் வாழ்வையே அவர்கள் பணயமாக வைத்து செயல்பட்டனர். வாழ்வை அழிக்க துடித்த பார்வோனின் திட்டங்களுக்கு அப்பாற்பட்டு விளங்கும் கடவுளின் மீட்பு திட்டம் அவரின் பிரதிநிதிகளான பெண்கள் மூலம் நிறைவேற்றப்பட்டது. நம்பிக்கையற்ற சூழலில் இப்பெண்கள் மூலமாகவே வாழ்வு மலர்ந்தது. பார்வோன் இஸ்ரவேலுக்கு அஞ்சி அழிவிற்கு வித்திட்டு தோல்வி அடைந்தார். பெண்கள் கடவுளுக்கு அஞ்சி வாழ்விற்கு வித்திட்டு வெற்றி கண்டனர். வலிமை மிகு பார்வோனின் அழிவு திட்டத்தில் தங்களை ஈடுபடுத்தாமல் வலிமையற்று வாழ்விற்காய் தவிக்கும் குழந்தைகளின் சார்பில் செயல்பட்டதால் பெண்களின் சார்பில் கடவுள் செயல்பட்டார். இவ்வாழ்வை வழங்கிய பெண்களே விடுதலை பயணத்திற்கு அடித்தளம் அமைத்தவர்கள். வேதாகமத்தில் யாத்ராகம் 15ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரை பார்ப்போமானால் இஸ்ரவேல் மக்கள் விடுதலை பயணத்தில் மீரியாமின் பங்கு மிகவும் சிறப்பானது. அவர் மகளிரை ஒருங்கிணைத்து செல்வதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இயக்கத்தில் ஆண்கள் பெண்கள் இருவருமே சம நிலையில் பங்கேற்றனர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை பார்க்கும் பொழுது திருப்பணி ஆற்றிய பெண்களை குறித்து மிகவும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இரண்டாவதாக ரோமர் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை பார்க்கும் பொழுது திருச்சபையின் பெண் தலைவிகளான பெபேயா கெங்கிரேயா சபையின் திருத்தொண்டர்களை ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அநேக திருச்சபைகளுக்கு பொறுப்பாளர்களானார்கள். இயேசுவின் தாயாகிய மரியாதை பார்க்கும் போது கலாச்சாரத்திற்கு எதிராக கருவுற்ற போதும் அஞ்சாமல் இயேசுவை ஈன்றெடுத்து முழு மனுக்குல விடுதலைக்கான இறை திட்டத்தில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். நியாயாதிபதிகள் காலத்தில் கானானிய மன்னன் யாவினின் ஒடுக்குதல் நடந்த போது பெண் நியாயாதிபதி தெபோராள் தலைமையில் இஸ்ரவேலரை விடுவிக்கும் பணி நிகழ்வு 4 மற்றும் 5 அதிகாரங்களில் குறிப்பிடப்படுகிறது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 24 பார்ப்போமானால் இந்த பகுதியில் பெண்கள் கடவுள் மீட்பு செயலின் பங்காளர்கள் என்பதை மிகவும் சிறப்பாக விவரிக்கின்றது. முதலாவதாக விடுவிக்கப்பட வேண்டிய பெண்கள், women need to be liberated. அடிமையாகி ஆதாயம் தேடும் கூட்டத்தினர், குறிசொல்லும் ஆவியை உடைய பெண்களை அடிமையாக்கி ஆதாயம் தேடியவர்கள், மிகவும் குறைவான கூலியை கொடுத்து சுரண்டிய கூட்டத்தினர் இன்றளவும் நாம் வாழும் சமுதாயத்தில் காண முடிகிறது. அவ்விதமாக அடிமையாக்கப்பட்டு குறைந்த கூலியை பெறும் பெண்களை நாம் அடையாளம் காண வேண்டும். We must identify those women. பவுலும் சீலாவும் குறிசொல்லும் ஆவியை உடைய பெண்களை அடையாளம் கண்டு விடுவித்தார்கள். Not women but men who need to be partners. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 15 வரை முடிய அடங்கியுள்ள பகுதியில் லீதியாள் தன் வீட்டாரை ஆண்டவரிடம் வழி நடத்தினாள். தன் வீட்டையே ஜெப கூடுகைக்கு திறந்து கொடுத்தாள். மூன்றாவதாக விடுவிக்கும் பணியில் ஈடுபடும் பெண்கள். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தெபோராள் குறித்து கூறப்படுகிறது. தெபோராள் என்றால் தேனி என்று பொருள்படும். தெபோராள் நியாயாதிபதியாக பொறுப்போடு செயல்படுகிறார். She is always like a bee. தேனி கொட்டும் தன்மையுடையது. அவ்வாறாக தெபோராள் இஸ்ரவேலின் எதிரிகளை தேனியை போல கொட்டி செயல்படுகிறார். இவர் ஒரு பெண் தேசியவாதியாக விளங்கினார். A women nationalist. இவர் அரசியும் அல்ல, அரச பாரம்பரியத்தில் வந்தவளும் அல்ல, ஒரு சாதாரண பெண். மிகவும் மகத்தான காரியங்களை அசாதாரணமான காரியங்களாக நடத்தினார். An ordinary woman who has done extraordinary activities. அது மட்டுமல்லாமல் தொலைநோக்கு பார்வையில் செயல்பட்டார். She had a futuristic outlook.
she was an uncrowned queen of Israelites. With future outlook, dedicated her life and concern for nation. பெண் போராளியாக சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தினாள். அவ்விதமாக சாதாரண பெண்ணாகிய மரியாள் அசாதாரண உலக மீட்பரின் தாயாக உயர்த்தப்பட்ட நிகழ்வு இன்றைக்கும் அவரது புரட்சி பாடலின் மூலமாக சமுதாயத்தில் புரட்சி கருத்துக்கள் கொண்டதாகும். ஒரு தீவிர மாற்றத்திற்கான தெய்வீக திட்டத்தின் மாட்சியை வெளிப்படுத்துகிறது. எனவேதான் திருமறையில் காணப்படும் பல வெற்றி பாடல்கள் அனைத்திலும் மரியாளின் புரட்சி கீதமே திருச்சபை வரலாற்றில் வழிபாட்டில் அதிகமாக இன்னும் முக்கியமாக இடம்பெற்றிருக்கிறது. மாற்றத்தை ஏற்படுத்தும் கருவிகளாக நம் மகளிர் இயக்கத்தை எல்லாம் வல்ல கடவுள் ஆற்றல் படுத்தி வழி நடத்துவாராக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக இணைந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்ந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபைக்கான அறிவிப்புகளை இப்பொழுது நாம் கேட்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனை இணையதளத்தின் மூலம் பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் யாவரையும் சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். Greetings to you all in the name of our Lord Savior Jesus Christ, those who are watching this service through online. இன்று நாம் பெண்கள் ஞாயிறாக உமன் சண்டைவாக அனுசரிக்கிறோம். நமது ஆலய பெண்கள் ஒவ்வொருவருக்கும் சபையின் சார்பாக இந்த நாளில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆராதனையில் ஆண்டவருடைய செய்தியை அளித்த மிஸ்ஸஸ் யமுனா ஜார்ஜ் ஸ்டீஃபன் பிஷப் அம்மா சென்னை டயசிஸ் அவர்களுக்கு சபையின் சார்பாகவும் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விர்ச்சுவல் சண்டே ஸ்கூல் இன்று 5 மணி அளவில் கூகுள் மீட்டில் பார்க்கலாம். பிள்ளைகள் உற்சாகத்தோடு கலந்து கொள்ளுகிறீர்கள். உங்களுக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் இதை ஆர்கனைஸ் பண்ணுகிற ஒவ்வொருக்கும் இதற்கு உதவியாக இருக்கிறவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி நிறைய பிள்ளைகள் இதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு. ஆண்டவருடைய வார்த்தையை கதையின் மூலமாகவும் ஆக்டிவிட்டீஸின் மூலமாகவும் பயன்படும்படியாக இதில் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Kindly request all the children of our church and parents are encouraged your children to see the virtual Sunday school program every week. கொரோனா வைரஸ் பரவலாக அதிகமாகி வருகிறது. நம்மளுடைய இடங்களில் நமது ஆலய அங்கத்தினர்கள் ஒரு சிலவர்களும் தொற்றுக்கு ஆளாகி இருக்கிறோம். கைண்ட்லி கீப் ப்ரேயிங் கண்டினியூஸ்லி டு கண்ட்ரோல் த இன்ஃபெக்ஷன். தொற்று வந்தவர்களுக்காகவும் வீட்டிலேயே தனிமைப்படுத்தி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவர்களுக்காகவும் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவர்களுக்காகவும் ஜெபித்து கொள்ளுகிறோம். நீங்களும் தனிமையாக குடும்பமாக ஜெபித்து கொள்ளுங்கள். வெகு விரைவில் அதிலிருந்து சுகமடைய ஆண்டவர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய நிழலில் மறைத்து பாதுகாத்து கொள்வாராக. இந்த வாரம் தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்றவர்கள் இன்று 23ஆம் தேதி மிஸ்டர் டி செல்லதுரை, மிஸ்டர் ஏ ராஜேஷ் துரை, 24ஆம் தேதி மிஸ்ஸஸ் இ டிட்டி நிசி ரோஜா ஆர் ரிஜில் ஜோனஸ், 25ஆம் தேதி மிஸ்டர் டானியல் நந்திவர்மன், 26ஆம் தேதி மிஸ்டர் டி அஜித் ஃப்ராங்க்லின் ராஜ், 27ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜெய்சிலி மோரிஸ் பால், பி பிரஜின் ஜோயல், மிஸ்டர் டேவிட் பெஞ்சம் பால், 28ஆம் தேதி மிஸ்ஸஸ் பாக்கிய சீலி முத்துராஜ், 29ஆம் தேதி மிஸ்ஸஸ் கலா ஜோசப். இந்த வாரம் தங்களுடைய திருமண நாட்களை காணுகின்றவர்கள் இன்று 23ஆம் தேதி மிஸ்டர் எஸ் ஃப்ராங்க்லின் செல்லையா அண்ட் மிஸ்ஸஸ் கலா ராணி, மிஸ்டர் கவின் பிரின்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் ஈவிலின் இளமதி, 24ஆம் தேதி மிஸ்டர் வி ஜெயக்குமார் அண்ட் மிஸ்ஸஸ் ஜாஸ்மின் கிளாடிஸ் விஜயா, 25ஆம் தேதி மிஸ்டர் ஏ அனந்த வைகுண்டராஜன் அண்ட் மிஸ்ஸஸ் ஆர் சுதா, 26ஆம் தேதி மிஸ்டர் எஸ் ஜெயமோகன் அண்ட் மிஸ்ஸஸ் மாலதி வனஜா, 27ஆம் தேதி மிஸ்டர் மோரிஸ் பால் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெய்சிலி மோரிஸ் பால், மிஸ்டர் ஜி ஜே பிரகாஷ்,
Mrs. Lourdes Vanitha 28ஆம் தேதி, மிஸ்டர் எஸ் ராஜசேகர் அண்ட் மிஸ்ஸஸ் புஷ்பமணி ராஜசேகர். ஆண்டவர் தாமே இந்த வாரத்தில் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற நம் அன்பர்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord shower his richest blessing upon these brothers, sisters and children, those who are celebrating the birthdays and wedding anniversaries in this week. Thank you. ஜெபம் செய்வோம். கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, மகிழ்வான இந்த புதிய வாரத்திலே தங்கள் வாழ்க்கையிலே பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற திருச்சபையின் அன்பர்களுக்காக நாங்கள் போற்றுகிறோம். உம்முடைய பேர் அருளினாலே அவர்கள் வாழ்விலே கடந்த ஆண்டு முழுவதும் நீர் உடனிருந்து வழிநடத்தி இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக நுழைவதற்கு அருள் செய்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதே போன்ற அநேக சிறப்பான ஆண்டுகளை தங்கள் வாழ்விலே காணவும், சிறப்பாக இந்த புதிய ஆண்டிலே புதிய நன்மைகளை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பெற்று தொடர்ந்து ஆண்டவருக்கு சாட்சிகளாக வாழ நீர் உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வந்த நம்முடைய சென்னை பேராயத்தின் பேராயர் அம்மா திருமிகு யமுனா ஜார்ஜ் ஸ்டீஃபன் அவர்களுக்கு தூய லூக்கா ஆலயத்தின் சார்பாக மீண்டும் அன்பான வாழ்த்துதல்களையும் நன்றிகளையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அவருடைய திருப்பணிகளுக்காக, சென்னை பேராயத்தின் பெண்கள் வாரியத்தின் அனைத்து திருப்பணிகளுக்காக, பேராயர் அவர்களுக்காக நாம் அனைவரும் தொடர்ந்து ஜெபித்து நம்முடைய ஒத்துழைப்புகளை தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். ஆண்டவர் தொடர்ந்து அவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அவனமாக இந்த நாளிலே பெண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய சிறப்பு ஞாயிறாக இந்த வழிபாட்டை நாம் அனுசரிக்கின்றோம். எனவே நம்முடைய திருச்சபையின் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் அனைத்து பொறுப்பாளர்களையும், ஐக்கிய சங்கத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களையும், திருச்சபையில இருக்கின்ற அனைத்து பெண்களையும், கிராம சபைகளில் இருக்கின்ற பெண்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்களே அன்போடு கூட வாழ்த்துகிறோம். நம்முடைய திருச்சபையிலும் நம்முடைய குடும்பங்களிலும் அவருடைய திருப்பணிகளையும் அவர்களுடைய பங்களிப்புகளையும் எப்பொழுதும் நாம் வரவேற்கிறோம். அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தொடர்ந்து அவர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வண்ணமாக இந்த நாளின் மாலை வேளையிலும் மாலை 5 மணி அளவிலே வர்ச்சுவல் சண்டே ஸ்கூல் நம்முடைய பிள்ளைகளுக்காக நடத்தப்படும். எனவே இதனை தொடர்ந்து அநேக பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை இணைத்து பயன்பெற செய்கிறீர்கள். உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளின் மாலை வேளையிலும் மாலை 5 மணிக்கு நடைபெறவிருக்கின்ற இந்த வர்ச்சுவல் சண்டே ஸ்கூலினுடைய நிகழ்விலும் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பங்கேற்க செய்து ஆண்டுடைய அறிவில் அவர் வளருவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அவனமாக பேராயத்திலிருந்து வந்திருக்கின்ற ஒரு சுற்றறிக்கை, நம்முடைய சென்னை பேராயத்தில் இருக்கின்ற விடுதிகளிலே மாணவர் சேர்க்கை துவங்கி இருக்கின்றது. எனவே நம்முடைய சென்னை பேராயத்தினுடைய விடுதிகளிலே சேர விரும்புகின்றவர்கள் மேலும் தகவல்களுக்கு ஆயரை தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அவனமாக நாம் அனைவரும் அறிந்த வண்ணமாக இந்தியாவிலேயே அதிகமாக புதுவையிலே கொரோனா COVID-19 தொற்று அதிகரித்து பரவி கொண்டிருக்கிற செய்திகளை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். நம்முடைய திருச்சபையினுடைய அநேக அன்பர்கள் ஜிப்பர் மருத்துவமனையிலே பணியாற்றுவதை நீங்கள் அறிவீர்கள். இதிலே நம்முடைய திருச்சபையின் உறுப்பினர்களும் ஒரு சிலர் பாதிக்கப்பட்டிருக்கிறதையும், பாதிக்கப்பட்டு நலம் பெற்றிருப்பதையும், தொடர்ந்து புதியவைகளாக பாதிக்கப்பட்டு கொண்டு வருவதையும் நீங்கள் அறிவீர்கள். எனவே நம்முடைய திருச்சபையில் மாத்திரமல்ல, மிக குறிப்பாக இந்த புதுவையை ஒட்டியிருக்கின்ற பகுதிகளிலே மிக வேகமாக பரவி கொண்டிருக்கின்ற இந்த தொற்றை ஆண்டவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று நாம் உணர்த்தப்படுகிறோம். எனவே இதற்காக ஒரு சிறப்பு ஜெப நேரத்தை வருகின்ற வாரம் 30ஆம் தேதி மாலை 5 மணி முதல் 6 மணி இடையிலே இணையதளத்தின் வழியாக நேரடியாக இந்த ஜெப நேரத்தை நடத்த வேண்டும் என்று நாம் திட்டமிட்டிருக்கின்றோம். எனவே வருகின்ற வாரம், அடுத்த வாரம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும்
இணையதளத்தின் வழியாக நேரலையிலே நாம் இணைந்து இந்த ஜெபத்திலே பங்கேற்று நம்முடைய புதுவைக்காக, நம்முடைய தமிழகத்திற்காக, நம்முடைய நாட்டிற்காக, உலக நாடுகளிலே தொடர்ந்து அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா வைரஸினுடைய பாதிப்பை கடவுள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும்படியாக நம் அனைவரும் இணைந்து ஆண்டவரிடத்திலே மன்றாடுவதற்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். எனவே வருகின்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை 30ஆம் தேதி மாலை 5 மணி அளவிலே இந்த சிறப்பான ஜெப நேரத்திலே வாய்ப்புள்ள அனைவரும் நீங்கள் இணையதளத்தின் வழியாக பங்கேற்று, மிக குறிப்பாக இந்த காலகட்டங்களிலே அதிக கவனத்தோடு நீங்கள் அனைவரும் பொறுப்போடு சிறப்பாக பணிகளுக்கு சென்று வருகின்ற பொழுது அதிக பாதுகாப்பை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நம் அனைவருக்காகவும் தொடர்ந்து நாம் இணைந்து ஜெபித்து கடவுளுடைய பாதுகாப்பிலே வளர கடவுள் நம் அனைவருக்கும் அருள் தருவாராக. ஆண்டவர் நம் அனைவரையும் தொடர்ந்து பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினர் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளிச் செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழி நடத்தும், அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும், நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும், உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீரை அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறு ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். கடவுளுடைய சமாதானத்திற்காக நாம் அன்றாடுவோம். சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தியை விரும்புகிறவரும் ஆகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரே தஞ்சமாக கொண்டிருக்கிற அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களில் நின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமென். கடவுளுடைய கிருபைக்காக நாம் அன்றாடுவோம். சர்வ வல்லமை நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் வழிநடத்தி வந்த எங்கள் பரம பிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் ஒரு மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்திற்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தியருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். நாம் இணைந்து பொதுவான தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்திரரான உமது அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அருளிச் செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு முழு இருதயத்தோடும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கின்ற நம்பிக்கைக்காகவும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இருதயமுள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதி உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலேயும் உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு
கட்டளையிட்டருளும். ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, மீண்டும் இந்த சிறப்பான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இருக்கின்ற இடங்களிலே ஒன்றிணைந்து ஆவியோடும் உண்மையோடும் வழிபடுவதற்கான இந்த வாய்ப்பை இணையதளத்தின் வழியாக இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிறப்பாக இந்த நாளிலே பெண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய சிறப்பு ஞாயிறாக இந்த வழிபாட்டை நாங்கள் அனுசரிக்க எங்களுக்கு நீர் தந்த அருளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தை எங்களுக்கு தந்த எங்களுடைய சென்னை பேராயத்தின் பேராயர் அம்மா அவர்களுக்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம். அவருடைய திருப்பணிகளுக்காக, அவருடைய தலைமைத்துவங்களுக்காக நாங்கள் உண்மை போற்றுகிறோம். தொடர்ந்து அவர்களை நிறைவாக நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பேராயர் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் நீர் ஆசீர்வதியும். சிறப்பாக எங்களுடைய சென்னை பேராயத்தினுடைய பெண்கள் வாரியத்தின் வழியாக செய்யப்படுகின்ற அனைத்து பணிகளுக்காக, சிறப்பாக சமூக அக்கறையுள்ள பணிகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த பணிகளின் வழியாக இன்னும் சிறப்பான அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான அருளை நீர் எங்களுக்கு தந்திர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவனமாக எங்களுடைய ஆலயத்திலே எங்களுடைய கிளை சபைகளில் இருக்கின்ற பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அதனுடைய பொறுப்பாளர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிறப்பாக திருச்சபையுடைய வாழ்விலும் வளர்ச்சியிலும் தொடர்ந்து அவர்கள் காட்டுகின்ற அனைத்து பங்களிப்புகளுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து அவருடைய திருப்பணிகளை ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆலயத்தில் மாத்திரமல்ல, எங்களுடைய குடும்பங்களிலும் ஆண்டவரே பெண்கள் செய்து வருகின்ற அனைத்து திருப்பணிகளுக்காக, அவருடைய தியாகங்களுக்காக, அவருடைய அனைத்து ஆசீர்வாதமான பங்களிப்புகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களை நிறைவாக ஆசீர்வதியும், நல்ல சுகமலன் தாரும். தொடர்ந்து அவர்கள் வழியாக தொடர்ந்து நாங்கள் இணைந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீர் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த சிறப்பான நாளிலே மிக முக்கியமாக புதுவையிலே அதிக தீவிரமாக பரவி கொண்டிருக்கின்ற இந்த கொரோனாவினுடைய தொற்றுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளினால் மாத்திரமே நாங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபைகள் ஒவ்வொருவருக்கும் தந்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சமீப காலமாக இந்த தொற்றினுடைய வீரியம் மிக அதிகமாக பரவி கொண்டிருக்கிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். இந்திய அளவிலே அதிகமாக பாதிக்கப்படுகின்ற இடமாக புதுவை கண்டறியப்பட்டிருக்கிற இந்த செய்தி எங்களை மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்குகின்றது. ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்முடைய உதவிக்காக நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். சிறப்பாக எங்களுடைய தூய லூக்கா ஆலயத்தின் குடும்பத்திலிருந்து பல மருத்துவ துறைகளிலே தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய விசேஷித்த அருளையும் பாதுகாப்பையும் நீர் ஒவ்வொருவருக்கும் தொடர்ந்து உறுதி செய்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, இப்படிப்பட்ட நெருக்கடியான வேளையிலே ஆண்டவரே அதிக அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு இந்த பணிகளை அவர்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுது அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கடவுள் தம்முடைய பாதுகாப்பை உறுதி செய்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள், வீடுகளிலே தங்களையே தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றவர்கள், இப்படி பலர் ஆண்டவரே இப்படிப்பட்ட பாதிப்புகளில் இருக்கின்றதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபைகளை நீர் அவர்களுக்கு தந்து மிக விரைவாக அவர்கள் பூரண நலம் பெற்று இல்லம் திரும்புவதற்கான அருளை, தொடர்ந்து தங்களுடைய பணிகளை மேற்கொள்வதற்கான அருளை கடவுள் நீர் தந்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக அரசாங்கங்களும் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே தொடர்ந்து நல்ல விளைவுகளை மிக விரைவாக எங்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கான அருளை நீர் தந்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, புதுவையில் மாத்திரமல்ல, தமிழகத்திலும் எங்களுடைய இந்திய தேசத்தின் எல்லா மாநிலங்களிலும், குறிப்பாக ஆண்டவரே பல நாடுகளிலும் தொடர்ந்து பரவி கொண்டிருக்கின்ற இந்த தொற்றினுடைய பாதிப்பை நீர்தாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வழிபாட்டிலே உம்முடைய பிரசனத்தை தந்து எங்களை ஆசீர்வதித்த ஆண்டவர் தொடர்ந்து எங்களோடு கூட எப்பொழுதும் பயணித்து உம்முடைய பிரசனத்தினாலே நாங்கள் பாதுகாக்கப்படவும் உம்முடைய பிரசனத்தினாலே நாங்கள் வழிநடத்தப்படவும் நீரை எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பின் பாதனை அனைவரையும் ஒப்புக் கொடுத்து உமக்கே துதி கன மகிமை நன்றி செலுத்தி மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவர் தனக்கு நிறைவான பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் வழி நடத்தலும் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். சேதமாரையாகும் வார கர்த்தராதரிக்கிறார். காற்றடித்தும் கொந்தளித்தும்
பாரார் அவர் காரார் தூங்குவார் என்றெண்ணாதே கலங்காதே தவிக்காதே நம்பினோனை விடாரே கண்மூடாத ஊரங்காத உன் கர்த்தாவை பற்றி நீ அவர் தாமே காப்பாராமே என்று அவரை பணி. விஸ்தாரமாகிலும் கர்த்தாவுக்கு நீ கீழ்ப்பட்டு தேசமற்று அவருக்கு காத்தீரு. தெய்வ கைக்கும் வல்லமைக்கும் சகலமும் கூடாதோ எந்த சிக்கும் எந்த பிக்கும் அவரால் அருமல்லோ. சீரில்லாத உன் ஆகாத மனதுன்னை ஆழ்வது நல்லதல்ல அதற்கல்ல கர்த்தருக்கு கீழ்ப்படு. கர்த்தர் தந்த உன்மேல் வந்த பாரத்தை சுமந்தீரு. நீ சலித்தால் நீ பின்னிட்டால் குற்றம் பெரிதாகுது. ஆமென். நித்தம் தெய்வ சித்தம் செய்யப்பட்ட யாவையும் நீர் குறித்து நீர் கற்பித்து நீர் நடத்தி அருளும். அனைவரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. இறை சமாதானமும் பாதுகாவலும் ஆசீர்வாதமும் தொடர்ந்து நம் அனைவரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆண்டவருடைய திருப்பெயரிலே ஆமென். அனைவருக்கு தோத்திரம். கடவுள் தொடர்ந்து நம் அனைவரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென். நித்தம் தெய்வ சித்தம் செய்யப்பட்ட